வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டாடா சஃபாரி ஃபேஸ்லிஃப்ட். இந்திய சாலைகளை ஆள போற ஒரு புது ராஜா வந்திருக்கான்னு சொல்றாங்க. பார்க்கவே அவ்வளவு கம்பீரமா, உள்ள ஏகப்பட்ட வசதிகளோட வந்திருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த 7 சீட்டர் எஸ்யூவில? வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சிடலாம். இந்தியால ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒரு சூப்பரான எஸ்யூவி வாங்கணும்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸா இருக்குமா? இந்த கேள்விக்கு பதில நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு காரை பார்த்ததும் நம்மள ஈர்க்கிறது அதோட லுக் தான், இல்லையா? சரி, இந்த புது சஃபாரியோட டிசைன்ல, அதாவது வெளியையும் சரி உள்ளேயும் சரி, டாடா என்னென்ன பிரீமியம் டச் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல வெளியே இருந்து ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, என்ன ஒரு லுக்கு! இந்த புது டிஆர்எல்ஸ் பாருங்க, பகல்ல கூட பளிச்சுன்னு தெரியுது. அதோட அந்த பெரிய பிளாக் கிரில், அப்புறம் பின்னாடி கனெக்ட் ஆகிற அந்த டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் சேர்ந்து வண்டிக்கு ஒரு சம போல்டான பிரீமியம் ஃபீல் கொடுக்குது. ரோட்ல போச்சுன்னா தனியா தெரியும் பாஸ். இந்த கம்பீரத்துக்கு இன்னொரு காரணம் இதோட வீல்ஸ் தான். 18 இன்ச் ஏன் 19 இன்ச் வரைக்கும் அலாய் வீல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவ்ளோ பெரிய வீல்ஸ் இருக்கும்போது ரோட்ல அதோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே மத்தவங்க திரும்பி பார்க்க வைக்கும். சரி, வெளியே பார்க்க இவ்ளோ சூப்பரா இருக்கு, ஆனா உள்ள எப்படி இருக்கு? வாங்க கதவை திறந்து உள்ள போனா அங்க நமக்கு ஒரு முழுமையான பிரீமியம் அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள போனதும் நம்ம கண்ணுல படுற முதல் விஷயம் அந்த பெரிய டச் ஸ்கிரீன் தான். சின்னதா இல்ல, முழுசா 12.3 இன்ச்சு. இந்த செக்மெண்ட்ல இது ரொம்பவே பெருசு. யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தா ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, டிரைவருக்கு முன்னாடி ஒரு 10.25 இன்ச் டிஜிட்டல் டிஸ்ப்ளே, மேல வானத்தையே பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பெனாராமிக் சன்ரூஃப், சூடான காலத்துல ஜில்லுன்னு உட்கார வென்டிலேட்டட் சீட்ஸ், பாட்டு கேட்க ஒரு தரமான JBL சவுண்ட் சிஸ்டம், இப்படி வசதிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு 7 சீட் வேணா, நடுவுல இன்னும் சொகுசா வேணும்னா 2 கேப்டன் சீட்ஸ் கொண்ட 6 சீட்டர் ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, லுக்கு நல்லா இருக்கு, வசதிகளும் பிரமாதமா இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டும்போது இப்படி இருக்கும். அதை விட முக்கியம், ஒரு குடும்பத்தோட போகும்போது பாதுகாப்பு எப்படி இருக்கு? வாங்க அடுத்தடா இதையெல்லாம் பார்க்கலாம். இந்த சஃபாரியோட பவருக்கு காரணம் அதோட 2.0 லிட்டர் கிரையோடெக் டீசல் இன்ஜின் தான். இது கிட்டத்தட்ட 170 பிஹெச்பி பவரையும் 350 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, ஹைவேஸ்ல ஓவர்டேக் பண்ணும்போது யோசிக்கவே வேணாம், சட்டுன்னு போயிடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. கியர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோல் பிடிக்கும்னா 6 ஸ்பீட் மேனுவல் இருக்கு. இல்ல சிட்டி டிராஃபிக்ல ஈஸியா ஓட்டணும்னா 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் மேனுவல்ல ஒரு 16 கிலோமீட்டர் வரையும், ஆட்டோமேட்டிக்ல ஒரு 14லேருந்து 15 கிலோமீட்டர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான். பவர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா நாம ஒரு ஃபேமிலி கார் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்தையும் விட எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? கண்டிப்பா பாதுகாப்பு தான். இந்த விஷயத்துல டாடா எந்த குறையும் வைக்கல. எல்லா வேரியண்ட்லயும் 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டா வருது. டைட்டான இடத்துல பார்க் பண்ண 360 டிகிரி கேமரா இருக்கு. அதோட ADS டெக்னாலஜியும் இருக்கு. அதாவது ஹைவேல போகும்போது நம்ம லேனை விட்டு கார் வெளியே போகாம பாத்துக்கிறது, முன்னாடி போற வண்டியோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம காரோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம பயணத்தை ரொம்பவே பாதுகாப்பானதா மாத்துது. இதை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. குளோபல் NCAP கிராஷ் டெஸ்ட்ல இந்த கார் முழுசா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இதோட பில்ட் குவாலிட்டிக்கும் பயணிகளோட பாதுகாப்புக்கும் இது ஒரு பெரிய உத்தரவாதம். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ விலை எவ்வளவு இருக்கும்? மார்க்கெட்ல இதுக்கு போட்டியா வேற என்னென்ன கார்கள் இருக்கு? வாங்க அதையும் பாத்துடலாம். இந்த புது டாடா சஃபாரியோட எக்ஸ் ஷோரூம் விலை தோராயமா 16 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு டாப் அண்ட் மாடல் கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. மார்க்கெட்ல இதுக்கு நேரடி போட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, மஹிந்திரா XUV 700, MG ஹெக்டர் பிளஸ், ஹுண்டை அல்கசார் மாதிரி கார்கள்லாம். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலும், இந்த 5 ஸ்டார் பாதுகாப்புலையும் ரோட்ல போறப்ப கிடைக்கிற அந்த கம்பீரமான தோற்றத்திலையும் சஃபாரி தனிச்சு நிக்குது. சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த காரை வாங்கலாமா வேணாமா, நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னு பார்ப்போம். இந்த காரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அதோட சூப்பரான பில்ட் குவாலிட்டி, பிரீமியம் ஃபீல் கொடுக்குற இன்டீரியர், அப்புறம் மிக முக்கியமான 5 ஸ்டார் பாதுகாப்பு. மைனஸ்னு சொல்லணும்னா இதுல பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆஃப் ரோடிங் பண்றவங்களுக்கு தேவையான ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் இதுல இல்ல. அப்போ யாருக்கு இந்த கார் கரெக்டா இருக்கும்? உங்க குடும்பம் பெருசு, உங்களுக்கு சொகுசு, பாதுகாப்பு, தாராளமான இடம், இது 3 தான் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா சஃபாரி உங்களுக்கு ஒரு அருமையான சாய்ஸ். இப்போ எல்லா விவரங்களும் உங்க கையில இருக்கு. இப்போ கேள்வி இதான், இந்த புது டாடா சஃபாரி ஃபேஸ்லிஃப்ட் உங்க குடும்பத்துக்கு ஒரு சரியான தேர்வா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?